இன்றைக்கி வந்து வீட்டில் சாம்பார் சாதம் செய்யலான்னு தோணுச்சு. அதனால் கொஞ்சம் நெய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் வெந்தயம் அப்புறம் மிளகெல்லாம் சேர்த்துட்டு ஒரு கையளவு சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை தக்காளி பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். நான் உருளைக்கிழங்கு கேரட்டு முருங்கைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் அரிசி பருப்பு நான் ஊற வச்சு வச்சுருந்தேன். 2 உலக்குக்கு 3 உலக்கு தண்ணி அந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் உப்பெல்லாம் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் புளி ஊற்றிட்டு சரிசமமாக வந்ததுக்கப்புறம் தம்மில் போட்ட வேண்டியதான். சைடில் முட்டையும் வேக வச்சுருந்தேன். மல்லித்தழை கொஞ்சமாக நெய் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சாம்பார் சாதம் டிஃபன் இல்லை டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும்னா கூட சாப்பிட்லாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. வீட்டில் இருக்குமே நம்ம பொன்னி அரிசி அதிலே செஞ்சாலுமே நல்லாயிருக்கும். இதுக்கு பாஸ்மதி அப்போல்லாம் இது பண்ணணும்னு தேவையில்லை. நான் அப்பளமும் பொரிச்சுக்கிட்டேன், சைடில் வந்து ஊறுகாயும் வச்சுக்கிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.